ஹாய்! டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு டிரான்சிஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் கேன்வால. அதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் வீடியோ கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுதான் கேன்வாவோட லாகின் பேஜ். நம்ம லாகின் பண்ணதும் நம்மளோட கேன்வா பேஜ் இப்படி தான் வியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூடியூப் ரிலேட்டடான ஒரு டெம்ப்ளேட் தான் நமக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வீடியோ லேண்ட்ஸ்கேப், மொபைல் வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, வாட்ஸ்அப் வீடியோ ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வீடியோ லேண்ட்ஸ்கேப்ல தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ நான் மேங்கோ சூஸ் பண்ணியிருக்கனால நான் எல்லோ பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி கலர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க எலமெண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணுவோம். எலமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா, மேங்கோவோட இமேஜஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண போறோம். இதுல நான் இந்த மாதிரி ஒரு போட்டோஸ் நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம இங்க அதோட சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணணும். ஸ்மால் சைஸ்ல நம்ம கொண்டு வரணும். சரி, அதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு சைஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே சேம் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ தட் நம்ம இதோட சைஸை நம்ம டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாரோட மேங்கோடையும் நமக்கு பிடிச்ச மாதிரி டைரக்ஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இங்க எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் இதை நல்லா கரெக்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு சைஸ் எதுவும் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம சூஸ் பண்ணலாம். அதுலேயும் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த ஐஸ்கிரீமோட ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டு அதையும் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இது எது ரிலேட்டடா நம்ம இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ற போறோம் அப்படின்னா, ஒரு நியூ ஃபிளேவர் மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக. ஸோ என்ன பண்றாங்கன்னா, நியூ ஃபிளேவர் அப்படின்றத நம்ம கேப்ஸ்ல நம்ம டைப் பண்ணிக்கலாம். நியூ ஃபிளேவர். ஓகே, ஃப்ளேவர் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணி சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோர் நம்ம டெக்ஸ்டோட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் டெக்ஸ்ட் சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை இங்கே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இதையே நம்ம டூப்ளிகேட் பண்ணி நியூ ஃப்ளேவர் மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படின்றத நம்ம ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஐஸ்கிரீமோட சைஸையும், அதாவது இதோட ஃபாண்ட் சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் மட்டும் நம்ம ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம இந்த மேலே மூவ் பண்ணிட்டு ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த பேஜ் இருக்கு இல்லையா? ஒன்ஸ் இதெல்லாம் ஓவராலாக செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பேஜ் கொடுத்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேங்கோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓவராலாக ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த மேங்கோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி இதோட சைஸை நம்ம சின்னது பண்ணிக்கணும். அதாவது வித்து நம்ம சின்னது பண்ணிட்டு
ஸோ இந்த ஐஸ்கிரீம்குள்ளார மூவ் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து மூவ் ஆயிடுச்சு, வெளியே எதுவும் தெரியாத மாதிரி ப்ராப்பராக நம்ம இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, ஸோ இதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டெக்ஸ்ட் ஏதாச்சும் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் உங்களோட அட்ரஸ் ஏதாச்சும் வேணும், இல்லை காண்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இதுக்காக ஜஸ்ட் நான் ஒரு நியூ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அடிஷ்னல் டெக்ஸ்ட் அது உங்களோட விஷ் தான், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 பேஜஸ்க்கும் நடுவில் ஒரு ஆட் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேட்ச் அண்ட் மூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டியூரேஷனோட செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 to 9 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த எடிட்டோட டைமிங்கும் சைஸையும் நம்ம எடிட்டோட டைம் செகண்ட்ஸையும் நம்ம வந்து இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணலாம். 1 செகண்ட் அப்டே டு ஆல் பேஜ் நம்ம கொடுத்துட்டு, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவராலாக நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ கிளியர் அண்ட் மேட்சிங் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஜிப்காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது வீடியோஸோட நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.